நெக்ஸ்ட்டு சிறகின் ஓசை. அதே லெசனில் வந்து சிட்டுக்குருவியை பற்றி பார்க்குறோம். சிட்டுக்குருவி ஆண்குருவி எப்படி இருக்குன்னா, தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்துலையும் உடல் வந்து அடர் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். ஆண்குருவி வந்து தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்துலையும் உடல் பகுதி வந்து அடர் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். பெண்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண்குருவியோட உடல் வந்து மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாள்லேருந்து 14 நாள் அடைக்காத்து 15வது நாள் வந்து குஞ்சுகள் வெளிவரும். துருவ பகுதிகள் தவிர மனிதர் வாழும் இடங்கள்ல எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இமயமலை தொடர் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் வந்து 10லேருந்து 13 ஆண்டுகள் மட்டும்தான். விரைவாக வேலை செய்கிறவனை வந்து சிட்டாய் பறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.